நாளையில இருந்து ஏபிஎஸ்ங்கிற ரூல்ஸ் போடுறங்காட்டி பைக்கோட ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏபிஎஸ்னா என்ன? ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம். பைக்ல பிரேக் போடும்போது டயர் முழுசா லாக் ஆகாம ஸ்லைட் ஆகிறத குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற சிஸ்டம் தான் இது. 125 சிசிக்கு மேல இருக்க பைக்குக்கு ஏபிஎஸ் கட்டாயம்னு, 125 சிசிக்கு கீழே இருக்க பைக்குக்கு சிபிஎஸ் அதாவது கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. சிசினா என்ன? பைக் என்ஜினோட பவர் சைஸ் தான் சிசி அப்படின்னு சொல்றாங்க. 100 இருந்து 110 சிசிங்கிறது சிம்பிள் டெய்லி யூசேஜ். 125 சிசிங்கிறது கொஞ்சம் பவர் மைலேஜ் பேலன்ஸா இருக்கும். 150 அண்ட் 200 சிசிங்கிறது பவர் பிளஸ் ஸ்பீட் ரெண்டுமே ஹையா இருக்கும். பின்னாடி டயருக்கான பிரேக்கை போட்டோம்னா கூட வண்டி பேலன்ஸா நிக்கிறதுக்கு தான் நம்ம கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்றோம். நாளைல இருந்து அதாவது ஜனவரி 1, 2026 இருந்து 2 வீலர்ஸ்க்கு ஏபிஎஸ் கட்டாயம் அண்ட் ஒரு பைக் வாங்கினாலும் அவங்களுக்கு 2 ஹெல்மெட் கட்டாயம் தரணும்னு சொல்லி ஜூன் மாசமே கவர்மெண்ட் ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. ஹீரோ, பஜாஜ், டிவிஎஸ், ஹோண்டா இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் சொல்றது ஏபிஎஸ் சப்ளைஸ் கம்மியா இருக்காங்க, பைக்கோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு, வேற எந்த கண்ட்ரிலையும் ஏபிஎஸ் மேண்டேட்டரி கிடையாது அண்ட் இந்த சிஸ்டத்தினால ஆக்சிடென்ட் குறையறதுக்கான சாலிட் ப்ரூஃப் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 1க்கு இன்னும் 24 மணி நேரம் கூட கிடையாது. ஆனா இப்ப வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த நோட்டிபிகேஷன் வரல. ஏபிஎஸ் ஹெல்மெட்டுக்கான பெரிய ஆர்டர்ஸ் எதுவும் போகல. எக்ஸ்பெக்ட் சொல்றது இன்னும் கொஞ்சம் மாசம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 2025 மட்டும் இந்தியன் 2 வீலர் சேல்ஸ் 1.9 கோடி. அதுல 84% 125 சிசிக்கு கீழே இருக்க பைக்ஸ் தான். இந்த செக்மெண்ட்டுக்கு ஏபிஎஸ் கொண்டு வந்தாங்கன்னா பிரைஸ் சென்சிட்டிவிட்டியில மேஜர் இஷ்யூஸ் வரக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏபிஎஸ் கட்டாயமா இல்ல தேவையில்லையா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.